ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 3 பயிற்சி 3.2ல் 11ஆம் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு சதுரத்தின் பக்கத்தை 4ல் ஒரு பங்காக குறைத்தால் உருவாகும் புதிய சதுரத்தின் பரப்பில் என்ன மாற்றம் ஏற்படும்? ஒரு சதுரம் இருக்கு, அதனுடைய பக்கம் என்னன்னு நமக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். ஓகே, எக்ஸுங்க. இதை 4ல் ஒரு பங்காக குறைச்சிடுறாங்க, ரொம்ப சின்ன சதுரமாக மாற்றிடுறாங்க. இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு. ஓகே, 4ல் ஒரு பங்காக குறைக்கிறாங்கன்னா 1/4 எக்ஸ்னா. அப்போ முதல் சதுரத்தின் பக்கம் = எக்ஸ் அலகு என்க. அப்போ பரப்பு, அதனுடைய பரப்பளவு அப்படியே கண்டுபிடிப்போம். பரப்பளவுக்கு, சதுரத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? பக்கம் இன்ட்டு பக்கம். ஸோ x² சதுர அலகுகள். ஓகே, முதல் சதுரத்தின் பரப்பளவு அடுத்து 4ல் ஒரு பங்காக குறைத்தால் பக்கம் 4ல் ஒரு பங்கு குறைத்தால் குறைக்கப்பட்டால் இப்போ பக்கம் என்னாகும்? புதிய சதுரத்தின் பக்கம், புதிய சதுரத்தின் பக்கம் = 1/4 எக்ஸ் அலகு. இப்போ இதனுடைய பரப்பு, புதிய சதுரத்தின் பரப்பளவு என்ன ஃபார்முலா? பக்கம் இன்ட்டு பக்கம். ஸோ பெருக்குனா என்ன ஆகும்? x × x, x², 1/4 × 1/4, 1/16 x². ஸோ இது வெறும் x², that is equal to 1/16 into முதல் சதுரத்தின் பரப்பளவு. இரண்டாம் சதுரத்தின் பரப்பளவு 16 மடங்கு கம்மியாயிரும். 1/16 into முதல் சதுரத்தின் பரப்பளவு. என்ன கேட்குறாங்க? புதிய சதுரத்தின் பரப்பளவில் என்ன மாற்றம் நிகழும்? 16 மடங்கு குறை, பக்கம் 4 மடங்கு குறைக்கப்பட்டால் பரப்பளவு 16 மடங்காக குறையும். 16ல் ஒரு மடங்காக குறையும். ஓகே, 4ல் ஒரு பங்காக குறைத்தால், 4ல் ஒரு பங்காக குறைக்கப்பட்டால் பரப்பளவு 16ல் ஒரு பங்காக குறையும். ஓகே, கரெக்டாக வேர்ட் சொல்லு.